விவசாயி ஜிஎஸ் சீனிவாசன், கள்ளக்குறிச்சி மாவட்டம் நிரம்பி கிராமத்துலேருந்து பேசுகிறேன். துவரை வந்து நம்ம அறுவடை பண்ணி போர் வச்சோம் பார்த்தீங்களா, போர் வச்சுட்டு இப்போ நம்ம எடுத்து அடிக்கிறோம். இது நல்லா அடித்து ஊற்றி மேம்பி உடச்சி கல் மண் இல்லாமல் எடுக்கணும். அப்படியாட்டம் இந்த அளவு தான் இருக்கும். இது நல்லா முளை கட்டி வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ எனர்ஜி கிடைக்கும். நேற்று நம்ம துவரை அடித்தோம் பார்த்திங்களா, 2 நாளாக அடித்தோம். இதே போல் வந்துடும். இதை வந்து என்ன பண்ணணும்னா இதே மாதிரி இது தூத்துனீங்கன்னா இலையெல்லாம் போயிட்டு பாருங்க, இலையெல்லாம் போயிட்டு நல்லா காற்று நல்லா இலை போயிட்டு இதே மாதிரி நெத்து வந்துடும். ஒரு நெத்தை வந்து குச்சால் அடிக்கணும். இந்த நெத்தை குச்சால் அடிக்கணும். அப்புறமா நமக்கு அந்த இது வந்துட்டு பாருங்கள், இது வந்து இதை வந்து இதே மாதிரி நம்ம ஊற்றினா இந்த மணி கிடச்சிடும். இந்த மணி கிடைக்கும். அதுக்கப்புறமா அதை ஜலிக்கணும். ஜலிச்சிட்டு அப்புறம் புடைக்கணும். உடைச்சிட்டு தண்ணியில் ஊற போட்டு அப்புறமா 2ஆக உடைக்கணும். இதை பாருங்கள், இதே மாதிரி ஜலிச்சிங்கன்னா இன்னும் இந்த குப்பைலாம் வருது பார்த்தீங்களா, இது மறுபடியும் போட்டு தட்டணும். இப்படி தான் இருக்கும் நெத்து. நெத்து எப்படி இருக்குது பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இது தண்ணியில் ஊற போட்டு சிகப்பு மண்ணில் முளை கட்டணும். முளை கட்டி 2ஆக உடை. செம்மண் ஜலிக்கப்படுகிறது. செம்மண்ணை ஜலிக்கிறோம். குப்பை கூலங்கள் எல்லாமே செம்மண்ணை ஜலிச்சிக்கிட்டு இருக்கணும். அப்புறமா துவரையை இந்த மண் தண்ணியில் கலந்துட்டு ஊறப்படும். ஊறப்போட்டு முளைக்கட்டும். அடுத்தது தண்ணியில் ஊற போட்டோம். தண்ணியில் ஊறப்பட்டது இந்த கொம்பு இப்படி தான் மிதங்குது. இதை வடித்து எடுத்துட்டு நல்ல துவரை அடியில் தேங்கியிருக்கு. நல்ல துவரைகள் தண்ணியில் காலையில் ஊற போட்டேன். இன்றைக்கி சாயந்தரமாக மண்ணில் கட்டணும். இப்படிதாங்க இருக்கும் துவரை. செம்மண் நல்லா சிகப்பாயிடுச்சு. நல்லா ஒரு சப்பாத்தி மாவாட்டம் ரசஞ்சிக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்காது. இது மண் கையில் பிடிக்கும். அந்த பதத்துக்கு தயார் பண்ணணும். நம்ம காலையில் தண்ணியில் ஊறப்பட்டோம்ல, அதையெல்லாம் மிதங்கிறதெல்லாம் எடுத்து விட்டாச்சு. விட்டுட்டு அப்படியே அள்ளி இதில் போட்டு எவ்வளோ பெருசாகிடுச்சு. அதெல்லாம் மண்ணுக்கு சரிங்களா. நல்லா மண்ணில் பிசைஞ்சிட்டு இந்த இடத்துல சாக்கு விசிறி அது மேலே போட்டு மூடி வச்சுக்கணும். ஹரே கிருஷ்ணா. நல்லா மண் கலங்கி மண் போட்டு கலக்கியாச்சு. இது கீழே ஒரு சாக்கு போட்டுருவோம். சாக்கில் கொட்டிட்டு மேலே இதே மாதிரி போட்டுட்டு சாக்கு போட்டு மூடி வச்சு தெரியுதா போட்டு
சாக்கு போட்டு மண் இதே மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு சாக்கு போட்டு மூடி விட்டுருவோம். ஒரு 2 நாளில் முளப்பு வந்துடும். முளப்பு வந்துருச்சு, முளப்பு நல்லா வந்துருச்சு. இது காய வைக்கணும். உதுத்து விட்டுட்டு காய விட்டிங்கன்னா நல்லா இதாகிடும். அந்த வேலை தான் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லைங்களா. இன்றைக்கி உதுத்து வச்சுருக்கிறேன். நல்லா காஞ்ச பிறகு அப்புறமா இது உடைக்கிறோம். வெயிலில் நாளைக்கு காய வைக்கணும். காய வச்சுட்டு இன்னும் ஒரு 2 நாள் ஆகுமா. இந்த 2 நாள் ஆன பிறகு தான் அது மண் கட்டிட்டு இந்த மண்ணெல்லாம் ஜல்லடையால் இது பண்ணி எடுத்துட்டேன். நாளைக்கு மறுபடியும் வெயிலில் காய வை. இன்று 2ஆம் நாள் காய வைக்கப்படுகிறது. இன்னும் 2 நாட்கள் காய்ந்த பிறகு கையில் எடுத்து ஒட்டக்கூடாது. வாயில் போட்டால் மடக்குன்னு 2ஆக உடையணும். அப்படின்னா தான் மிஷினில் கொடுத்து உடைக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். செம்மண் கட்டி முளை கட்டின துவரை 4 நாள் ஆச்சு. முளை வந்து 4 நாள் ஆச்சு. வெயிலில் காய வச்சோம். இதே மாதிரி நல்லா உடஞ்சிருக்கு பாருங்க. இப்படி தான் இருக்குது. நல்லா புடைச்சிட்டு அப்புறமா இது புடைக்கிறோம். புடைச்சிட்டு வந்துருச்சு பாருங்க. புடைச்ச பிறகு இப்படி தான். இது ஒரு கைப்பிடி போதும். ஒரு கைப்பிடி போதும். ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணியில் ஊற போட்டுட்டிங்கன்னா இதில் ஊற போட்டுருக்கோம் பாருங்கள். ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் ஊறணும். ஊறின பிறகு நம்ம விசில் விட்டுட்டிங்கன்னா நல்லா அருமையான ஒரு சத்து இது கிடைக்கும். இப்போ ரெடி பண்ணோம் இல்லையா, துவரை ரெடி ஆகிடுச்சு. அது இன்னும் புடச்சிக்கிட்டு இருக்கோம். இன்னும் இந்த மூட்டை இன்னும் புடைக்கணும். இன்னும் அந்த மூட்டை இன்னும் புடைக்கணும். அது புடச்சிக்கிட்டு ரெடியாக இருக்குது. நம்ம மற்ற தண்ணியில் ஊறப்பட்டோம்ல, தண்ணியில் ஊற போட்டுறது ஒரு அரை மணி நேரம் நல்லா தண்ணி வடிச்சிட்டு அந்த கொங்கோடு வடிச்சிருக்கணும். இதெல்லாம் வடிச்சிடும். அதே நம்ம ஊற போட்டுட்டு அந்த கொங்கை வடிச்சிடணும். எல்லாம் கொங்கு இதில் இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆர்கானிக் பொருள் தாங்க. மத்தால கடையணும் பாரு. ஒரு 5 விசில் தான் விட்டேன். இன்னும் கூட 2 விசிலை விடணும். கூட இன்னும் 2 விசில் விட்டிங்கன்னா நல்லது. இது தோசைக்கோசரம் அப்படியே தாளிச்சிட்டு அப்படியே எடுத்துக்கலாம். தோசைக்கோசரம் தாளிச்சிட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு தான் ரெடி பண்ணேன். நல்லா வெந்துருச்சு. சுவையாக இருக்குது. நன்றி.